நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களும் வந்து நிறைய பிரிவினைவாதத்தை வந்து இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி உண்மையிலுமே நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதத்தை தான் இங்க தூண்டுதா? நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்னு அரசு ரெக்கார்ட்ல இருக்கு. இல்ல அரசு அதை ஸ்மெல் பண்ணுதுன்னா அரசு ரகசியத்தை வெளியில சொல்லுது தப்பு தானே? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தாங்க அவர் ஒன்றும் ராவோட அதிகாரி இல்லை இன்டெலிஜென்ட்டோட அதிகாரி இல்லை. அப்படி இருந்தால் கூட அவங்க அதை வந்து அரசுக்கு தான் சொல்லணுமே தவிர வெளியில் சொல்ல முடியாது. பர்சனல் ரிவெஞ்சில் சரி அவர் பண்ணட்டும்னு அரசு அவரை ஊக்குவிக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் வந்து தமிழகத்தில் எவ்வளோ காவல்துறை அதிகாரிங்க இருந்திருக்காங்க. இப்படி வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கு எதிராக யாரும் இது வரைக்கும் பேசி நாம் பார்த்ததில்லை. உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக எதிரியாக இருக்கிற சீமானை நான் பார்த்துக்கிறேன்னு கூட அவர் சொல்லட்டும். ஒரு அரசு அதை வந்து ஆமாம்மா நீ செய்யின்னு சொல்லலாமா? அப்போது இது வந்து அவர் ஒரு திமுக காரர் மாதிரி செயல்படுறாருன்னு தானே வெட்ட வெளிச்சமாகுது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஏர்போர்ட் மூர்த்தி என்ன இருக்காங்க. நான் வணக்கண்ணே. வருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து எப்பயுமே வந்து அவர் பண்ற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெரிய டாக்கு கிரியேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து உருவாக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு போலீஸ் அவங்களோட ஒரு அகாடமி ஸ்பீச்சில் வந்து இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களும் வந்து நிறைய பிரிவினைவாதத்தை வந்து இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி உண்மையிலுமே நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதத்தை தான் இங்க தூண்டுதா? சார் அப்படியே ஒரு வாதத்துக்கு நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்னு அரசு ரெக்கார்டில் இருக்குது. இல்லை அரசு அதை ஸ்மெல் பண்ணுதுன்னா அரசு ரகசியத்தை வெளியில் சொல்லுது தப்பு தானே? அதுக்காகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல. இது அப்படிலாம் இல்லைங்க. இவங்க எப்படி இதை என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு தெரியல அரசு. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தாங்க அவர் ஒன்றும் ராவோட அதிகாரி இல்லை இன்டெலிஜென்ட்டோட அதிகாரி இல்லை. அப்படி இருந்தால் கூட அவங்க அதை வந்து அரசுக்கு தான் சொல்லணுமே தவிர வெளியில் சொல்ல முடியாது. அப்படிங்கிற போது ஏதோ ஒரு பர்சனல் ரிவெஞ்சில் சரி அவர் பண்ணட்டும்னு அரசு அவரை ஊக்குவிக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சமயங்களில் ஒன்று சொல்லுவாங்க வேடிக்கையாக, ஓட்டு எண்ணினே இருப்பாங்க. அரசு அதிகாரிகள் வந்து அந்த கத்தீட்ரல் ரோலில் நிற்பாங்க. பெரும்பான்மை இந்த பக்கம் போதா இந்த பக்கம் போதா, இந்த பக்கம் போயஸ் கடன், இந்த பக்கம் கோபாலபுரம், எந்த பக்கம் போகுதுன்னு அப்படி பார்த்துட்டு வண்டியை லெஃப்ட்டை திரும்புறதா ரைட்டில் திரும்புறதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில அதிகாரிகள் தங்கள் உள்ளுக்குள்ளே ஒருத்தரை இவங்க நல்லவங்க இவங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு சைடாக இருப்பாங்க. அதை அப்படியே வெளியே காட்ட முடியுமா? காட்ட முடியாதுல்ல. அரசு அதிகாரி தானே அவர். ஆனால் அவருடைய செயல்பாடு தான் அதை நோக்கி போகும். அரசில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா இந்த எதிர்கட்சிக்கோ இல்லை ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ இல்லை இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ தகவல் பரிமாறப்படும். அது வந்து தவிர்க்க முடியாதது. ஆனால் இப்படி வெளிப்படையாக இது வரைக்கும் வந்து தமிழகத்தில் எவ்வளோ காவல்துறை அதிகாரிங்க இருந்திருக்காங்க. இப்படி வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கு எதிராக யாரும் இது வரைக்கும் பேசி நாம் பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், எந்த வழக்காக இருந்தாலும் சரி எல்லாமே திருச்சியை நோக்கியே போகுது, திருச்சியை நோக்கியே கம்ப்ளைண்ட் வருதுன்னா அப்போது இது வந்து ஒரு திமுக காரர் மாதிரி செயல்படுறாருன்னு தானே வெட்ட வெளிச்சமாகுது. இது நமக்கு என்னென்னா அவர் கூட செயல்பட்டங்க சார். உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக எதிரியாக இருக்கிற சீமானை நான் பார்த்துக்கிறேன்னு கூட அவர் சொல்லட்டும். ஒரு அரசு அதை வந்து ஆமாம்மா நீ செய்யின்னு சொல்லலாமா? சார் அரசு நினச்சா பல அதிகாரிகளை விட்டு பண்ணலாம். இப்போ இதே புகாரை திருச்சியில் கொடுத்தா மதுரையில் ஐடிவிங்லேருந்து ஒருத்தனை போய் கொடுக்க சொல்லி நம்ம ஒரு எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனால் இவங்க எல்லாமே ஒன்றுன்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஐபிஎஸ் பதவிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதிகாரியாக வந்து அரசியல்வாதியாக பல பேர் ஆயிடலாம். ஏன் பதவியில் இருந்துட்டு வந்து கூட இப்போ இதே அருண் கூட பதவியிலேருந்து அப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு இல்லை விஆர்எஸ் கூட அரசியல்வாதி ஆகிடலாம். அரசியல்வாதி ஆகின அருண் திரும்பவும் ஐபிஎஸ் ஆக முடியுமா? முடியாதில்ல. அப்போது அப்படி இரண்டாவது நிலையில் இருக்கிற அந்த பொறுப்பு அந்த படிப்பு அதை வந்து இன்றைக்கி வந்து இவங்க திமுக அரசியலுக்காக அவரை பயன்படுத்தி இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக போய் அதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அந்த மாதிரி தரவுகள் இருந்தால் அதற்கான தரவுகளை எடுங்க. இப்போ என்ஐஏ கூட சோதனை வந்துச்சு. என்னையே ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. எந்த ஒரு கருத்தையும் ஆதரித்து பேசுவது தப்பே இல்லைங்க. அந்த இயக்கத்தோடு தொடர்பு பண்ணி அந்த செயல்பாடுகள் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக கூட பேசலான்றான்.
அவருக்கு ஒரு நடவடிக்கையில் தான் நீங்கள் ஈடுபடக்கூடாது. கருத்துரிமை சம்பந்தமாக நீங்கள் வந்து இதற்கு ஆதரவு, அதில் எதிர்ப்பு, அதில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படலாம்னு நீதிமன்றங்கள் பல முறை சொன்ன பிறகும் இவங்க வந்து குறிப்பிட்டு சீமானை வந்து இவங்க வந்து கார்னர் பண்ணுறது மிகவும் வருத்தம் அளிக்கிற விஷயம். அது எப்படி இவங்க அரசாங்கம் விடுதுன்னு தான் நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து காலையில நம்ம பட்டினப்பாக்கத்துல வந்து அந்த ஹவுசிங் போர்டு இடிஞ்சு விழுந்திருந்துச்சு. அதுல வந்து இப்போ ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. ஸோ இதை வந்து எப்பயுமே வந்து இந்த எளிய மக்களை வந்து இந்த அரசு வந்து பெருசா வந்து கண்டுக்காம இருக்கா? ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட இறந்த நாள். ஸோ அதனால எல்லா மீடியாவோட கவனமும் அங்கதான் இருக்கு. இதை வந்து பெருசா கூட வெளியே வரலையே. இதை பத்தின உங்களோட கருத்து என்னென்ன? சார் இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த மழை மக்கள் பிரச்சனையோட வெளியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி தான் இப்போ ஒரு ஹவுசிங் போர்டு வீடு அதுக்கு வந்து ஒரு 25 வருடம் 30 வருடம் மேக்சிமம் அதுக்கு ஆயுட்காலம்னு வைங்களேன். அதை தாண்டியும் பல இடங்கள் 50 60 வருடங்களாக இருக்கிறதெல்லாம் இருக்குண்ணே. குறைஞ்சபட்சம் அதிகாரிகள் அதை போய் மெயின்டைன் பண்ணல. அதுக்கு தானே வந்து வீட்டு வசதித்துறை வச்சுருக்கோம், சர்க்கிளைஸ் போர்டு வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் போய் அதை வந்து பார்க்கணும்ல. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி விழுந்து செத்த பிறகு நாங்கள் போய் வந்து நாங்கள் வந்து உங்களை முதல்ல காலி பண்ண சொன்னோம், நீங்கள் காலி பண்ணல அப்படின்னு திரும்ப திரும்ப மக்கள் மீது வந்து குற்றம் சொல்கிற மாதிரியே தானே இவங்க செய்கிறாங்க. இன்றைக்கி அங்கே எம்எல்ஏ போயிருக்காரு, யாராவது எம்எல்ஏ பேச்சு கேட்குறானா? இப்போ அவர் எம்எல்ஏ கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறாரு, ஏன்னா அவரும் இந்த சேர் விழுந்ததை பார்த்துருப்பார்ல. அவர் கொஞ்சம் ஆஷா பேசினார்னு வச்சுங்க, சென்னையில் உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அப்போது இது எதையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படி தானே அர்த்தம். எந்த விஷயங்களும் எந்த அதிகாரியும் அரசு கட்டுப்பாட்டில் இல்லை அதிகாரிகளை கட்டுப்படுத்துகிற இல்லை இயக்குகிற திறன் அரசுக்கு இல்லாமல் இப்போ இந்த பேங்க் திவாலாகுது, நிதி நிறுவனம் திவாலாகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தமிழக அரசு டே பை டே வந்து திவாலாகி கொண்டே போகிறதான்றது தான் வந்து இதில் வந்து தெரிய வருது. நீங்கள் வந்து அவர் இப்போ சார் இவங்களோட பாலிசியே தப்பு சார். முதல்ல இப்போ நீங்கள் நீர்நிலையெல்லாம் இந்த காவா ஓரம் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறேன்றீங்க சார். சரி எடுங்க, எடுத்துகிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துமே பெரும்பாக்கத்தில் போடுறீங்க சார். பெரும்பாக்கம் ஏரியத்தான் வந்து சமநிலப்பரப்பாக்கி பெரும்பாக்கன்ற ஊர் வந்திருக்கு. பெரும்பாக்கம் ஊர் வந்து அந்த மெயின் ரோடு ஒட்டி இருக்கிற இடத்தோட சரி, இன்டீரியராக அதை தாண்டி போனீங்கன்னா விவசாய நிலங்கள் ஏரி தான் சார். அந்த ஏரி நடுவில் ஹவுசிங் போர்டு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு கட்டுறாங்க, குடிசை மாற்றுவார். அப்போது இங்கே காமாவோரம் இருக்கிறவனை தண்ணி வந்துடும் அதுன்னு கொண்டு போய் நீ நடு ஏரியில் விடுற, அப்போது ஈடுபளவு தண்ணி நிற்கிது. இந்த பாலிசியே தப்பு இல்லை. நீங்கள் நீர்நிலைகளை அகற்றோம்னா மேட்டான பகுதியில் கட்டணும், இல்லை அங்கேயே சிட்டிக்குள்ளே இருக்கிற இடத்துலையே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி மேலே கட்டி அதில் விடணும் சார். ஐநா வந்து ஒரு விதிமுறையை விட்டுருக்கு சார். ஒரு வீட்டை எவிக்ஷன் பண்ணும்போது என்னென்ன திட்டங்களை பண்ணணும், பள்ளிக்கூட எக்ஸாம் இருக்கக்கூடாது, திருவிழா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மழைக்காலங்கள் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவிக்ஷன் பண்ணிங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளே தரணும். முதல்ல அவன் தங்க வைப்பதற்கு அவனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு அதை அவங்ககிட்ட கொடுத்த பிறகு தான் நீ இங்கே இருக்கிற இடத்துலேருந்தே காலி பண்ணுன்றான். இவங்க நேரடியாக குப்பை வண்டியை தான் நிறுத்தி வரையா வரலையா அப்படின்னு ஜேசிபி வச்சு அந்த மேல்கூரையை தட்டுவாங்க. தட்டினோடனே என்ன பண்ணுவாங்க ஜனங்க, பாவிங்க இதுலேயும் மண்ணை போட்டுருவானுங்க பொழுது அப்படின்னு இருக்கிறத குப்பை வண்டியில் ஏற்றிக்கின்னு நேராக இவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் வேறு வழி இல்லாமல் ஆக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த வேலைச்சேரி விஷயத்தை பார்த்தீங்களா, 272 ஏக்கர் அதை சொல்கிறாங்க அந்த ஏரி, அது குறைஞ்சி 56 ஏக்கருக்கு வந்துடுச்சா? அதுனா ஒரே நாளில் வந்துடுச்சா? இல்லை. அப்போ மக்கள் ஆக்கிரமிச்சா, அரசும் ஆக்கிரமித்து அங்கே ஹவுசிங் போர்டெலாம் கட்டிருக்கு. சரி, இதிலிருந்து இந்த மக்களை பாதிக்காமல் இங்கே எப்படி வந்து இவங்களை தங்க வைக்கிறதுன்றதை நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு இல்லை போட்டு விட போகிறேன், பூங்கா கட்ட போகிறேன், நீ முதல்ல காலி பண்ணு அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு 2-3 தலைமுறையாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ சார் கோர்ட்டு அப்படி தான் சார் சொல்லுவோம். கோர்ட்டுக்கு என்ன ரெக்கார்டு தானே, நீர்நிலை புறம்போக்கா, நீர் போகிற வழியா, தாங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடாது தான். இப்போ யாராவது இருக்கணும்னு சொல்கிறோமா? இல்லையே, இருக்கக்கூடாது தான். ஆனால் அரசு மீறுது இல்லை. அப்போ எனக்கு ஒரு சட்டம்னா அரசுக்கும் அதுதானே சட்டம். அரசு ஏன் மீறுது? ஏங்க வேறு இடம் இல்லை, இதுதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு கட்டுறீங்க. அப்போ மக்கள் ஆல்ரெடி அங்கே போயிட்டான்ல. நீங்கள் புதுசாக ஒரு ஏரியாவில் போய் ஒரு ஏரியை போய் எவனா ஆக்கிரமிச்சான்னா நீங்கள் போலீஸ் வச்சு தருங்க, வீட்டை இடிங்க. ஏற்கனவே 2-3 தலைமுறையாக இருக்கிறோம்னா வேறாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி தானே தீரணும். அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு இல்லை கோர்ட்டு சொல்லிச்சுன்னா அது உங்களோட பாலிசி. அது நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட வாதத்தை அங்கே சரியாக வைக்க மாட்டீங்க. இல்லைங்க கவர்மெண்ட் பாலிசி, எங்கெல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருக்கோ
அந்த ஆக்கிரமிப்பிலை சுருக்கி அங்கேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி தண்ணி வராத அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரிக்யூர் பண்ணுறோங்க அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் ஏற்றுக்க போகுது. இவங்க இதை காலி பண்ணுறதுக்கு நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்துகிறார்கள். அரசு மொக்கையான வாதங்களை வச்சு இவங்களை காலி பண்ணுவதற்கான ஆர்டர் கொடுக்குற மாதிரி வாதங்களை வச்சு கோர்ட்டாட்டை வாங்கிட்டு வந்துட்டு நீ முதல்ல காலி பண்ணு. அப்போ சார் நம்ம ஒன்றும் பங்களாதேஷ்லேருந்தோ இந்த ரோஹித் முஸ்லீம்ன்றாங்களா அவங்களும் எல்லாம் இல்லை சார். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம் நம்ம கிடையாது. இந்த ஊரில் தான் சார் இருக்கிறோம். இந்த ஊர் மக்கள் தானே நம்ம. அப்போது நாளைக்கு நீ என் கிட்ட தானே வருவார். ஆனால் நீங்கள் தேர்தல் வந்து என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஏரியாவில் பட்டா இல்லையா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் பட்டா கொடுத்துறோம். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களே, எம்எல்ஏ எலெக்ஷனில் சட்டமன்ற எலெக்ஷனில் சொன்னீங்க, பாராளுமன்ற எலெக்ஷன்லேருந்து ஏரியாவுக்கு பட்டா கொடுத்துருவோன்னு சொன்னீங்க, இப்போ என்ன வந்து காலி பண்ணுறீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்களா? அதுக்கு பதில் இவங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு நீதிமன்ற உத்தரவு. அதால் சென்னை இன்றைக்கி வந்து பல இடங்களில் வந்து இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் என்ற பேரில் வீடுகளை இடிக்கிறது, மக்களுக்கு எதிரான போக்கு. இவங்க சொல்லிக்கிறாங்க சார், இவங்க காதுக்கு எதுவுமே போகலைன்றதுக்காக சென்னை அமைதியாக இருக்குதுன்னா எப்படி ஒத்துக்க முடியுமா? மக்களோட மக்களாக இருக்கிற நம்ம சொல்லணும் சென்னையில் என்ன நடக்குதுன்னு. அதால் இது முழுக்க அரசாங்கத்தின் ஃபெயிலியர் தான் சார்.